இந்திய அணியின் அதிரடி சேஸுக்கு பிறகு விராட் கோலி செய்த செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய அணியின் அசாதாரண வெற்றி ரசிகர்களின் மனதில் என்றும் ஒளிரும் தருணமாக மாறியுள்ளது. ஆஸ்திரேலியாவை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்தியா தனது ஆறுதல் வெற்றியை கொண்டாடினர். மொத்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஒரு சுவாரஸ்ய தருணம் தோன்றியது. நட்சத்திர வீரர் விராட் கோலி தனது டிரெஸ்ஸிங் அறைக்கு திரும்பும் போது ஸ்டாண்டில் இருந்து கீழே விழுந்த இந்திய தேசிய கொடி ஒன்று கையில் எடுக்க முடியாமல் இருந்தது. அவ்வழியே சென்ற கோலி அதனை கவனித்து ரசிகர்களின் கையில் எடுத்துக் கொடுத்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இச்செயல் மைதானத்தில் உள்ள கேமராக்கள் மற்றும் ரசிகர்களால் படம் பிடிக்கப்பட்டு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விராட் கோலியின் இந்த செயலால் அவரது நேர்மை மற்றும் நாட்டுப்பற்றை மீண்டும் நினைவூட்டுகிறது என்று ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். இந்த தருணம் வெற்றியையும் தேசிய கொடியின் மதிப்பையும் உணர்த்தும் முக்கியமான விஷயமாக மாறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி முதல் ரன்னை எடுத்தபோது சிட்னி மைதானத்தில் இருந்த அத்தனை ரசிகர்கள் மிகப்பெரிய கரகோஷத்தை எழுப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதனை பார்த்து சிரித்த விராட் கோலி ரசிகர்களுக்கு நன்றி கூறும் வகையில் தம்ஸ் அப் சிக்னலை காட்டினார். இதற்கு முந்தைய இரு போட்டிகளிலும் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுப்மன் கில்லின் ஆட்டமிழப்புக்கு பிறகு வந்த விராட் கோலி முதலில் தடுமாறி பிறகு விரைவாக 3 பவுண்டரிகளை அடித்து நிலைத்து நின்று ஆடத் தொடங்கினார். மறுபுறம் ரோஹித்தும் அதிரடியாக விளையாடிய நிலையில் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க முடியாமல் ஆஸ்திரேலியா பவுலர்கள் தடுமாறினர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்தியா ஆஸ்திரேலியா ஒருநாள் தொடரில் விளையாட போகிறார்கள் என்ற செய்தி வெளியானதும் அது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அந்த எதிர்பார்ப்பை இந்த போட்டியில்தான் ரோஹித் கோலி ஜோடி பூர்த்தி செய்துள்ளது. ஆஸ்திரேலியா அணி 2-1 என்ற கணக்கில் இந்த ஒருநாள் தொடரை வெல்ல இந்திய அணி இந்த போட்டி மூலம் ஆறுதல் வெற்றியை பெற்றுள்ளது.